நாங்கள் எங்களுடைய தலைவர் தேர்தல் நெருங்க வர்ற எல்லா பாலையும் சிக்ஸராக அடிச்சுக்கிட்டு இருக்கார். என்ன எடப்பாடி நோபால் போடுறாரு, அங்கிட்ட அமித்ஷா நோபால் போட்டு ஓவரோட எண்ணிக்கையை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்குறாங்க. 6 பால் போட வேண்டிய இடத்துல 8 பால் 9 பால் போடுறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? மக்கள் மனதில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. நாங்கள் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சிக்ஸராக மாறிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் முடியாது. நாங்கள் அதுக்காக தலைக்கணத்தோடு சொல்லவில்லை, கருவத்தோடு சொல்லவில்லை. மக்களுக்கு பணியாற்றி விட்டு மக்களுடைய மனதை தொட்டு பார்த்து விட்டு சொல்லுகிறோம். அதாவது என்டிஏ கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அதாவது பலம் வாய்ந்த கட்சிகள் வராதுன்னு தான் சொன்னோம். என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியுள்ள எதிர்கட்சியாக கூட்டணியாக அந்த கூட்டணி அமையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதுக்காக வேண்டி சின்ன சின்ன கட்சிகள்லாம் போய் சேரலாம், அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்வதற்கு விரும்பவில்லை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி உள்ளிட்டவர்கள் விஜய் ஒரு பெரிய அரசியல் சக்தி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க சார். சிலர் தூங்கிக்கிட்டே கனவு காண்றாங்க. கனவுல அவர் பெரிய சக்தியா தேர்ந்தெடுக்காரு. ஏன்னா கரூருக்கு வந்துட்டு போனாரு, அன்னைக்கு அவங்க தூங்கி இருந்திருப்பாங்க, அதுல பெரிய சக்தியா தெரிவாரு. அது அவங்க தூக்கத்துக்கெல்லாம் கனவுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.